3 4 குழந்தைய பெற்று சமாளிக்கிற பேரண்ட்ஸ்க்குலாம் ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லிக்கிறேன். இன்னைக்கு கந்த சஷ்டியோட டே 3. 3 நாளா என் முருகர் வந்து எங்க வீட்டில் தான் இருக்காரு. அவருக்காக தனியா ஒரு பிரசாதம் கூட என்னால் செய்ய முடியல. காரணம் என் அன்பான பிள்ளைகள் மட்டும்தான். இதுக்கு காரணம் கொஞ்சம் சொல்கிறேன் இருங்க. ஃபஸ்ட்டு வந்து முருகருக்கு வந்து ஈவினிங் டைமில் விளக்கேற்றணும் இல்லையா, அதனால் வந்து சாமிக்கு வந்து பிரசாதத்துக்காக பால் வந்து சூடு பண்ணி ஏலக்காய் பவுடர் வந்து நாட்டு மருந்து கல்ல விற்கும், அந்த பவுடரை வந்து பாலில் கலக்கி வச்சிருவேன். 3 நாளாக இந்த பிரசாதத்தை தான் என் ஐயாவுக்கு நான் வச்சுட்டு இருக்கேன். வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தான் 3 பசங்க 4 பசங்களை பெற்றவங்களுக்குலாம் நான் வந்து ஹேட்ஸ் ஆஃப் தான் சொல்லிக்கிறேன். இந்த 2 பசங்களை வச்சுட்டு நான் ரொம்ப கஷ்டப்படுறேங்க. எங்கள் அம்மா கூட 3 பசங்க தான். இந்த அளவுக்கு எங்கள் அம்மாவுக்கு எனக்கு தொல்லை குத்துது கூட கிடையாது. அதுவும் இல்லாமல் நம்ம வீட்டு குட்டி மொச்சக்கொட்டை அன்னைக்குன்னு பார்த்து அழுதுகிட்டே இருந்தாங்க. அவங்கள சமாளிச்சுட்டு வடியில் வச்சுக்கிட்டு விளக்கு ஏற்றிக்கிட்டு ஒரு வழி ஆயிட்டான். அன்னைக்கு சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா நம்ம வீட்டு குட்டி லட்டு என்ன சுகமாக தூங்குறாங்க பார்த்தீங்களா. குட்டி லட்டு தூங்குனதுக்கு அப்புறமா தான் நான் வந்து பொறுமையாக 108 தடவை வந்து சரவணபவன் வந்து எழுதினேன். ஏன்னா சாமி திருப்தியாக அன்னைக்கு கும்பிட முடியல, அதனால 108 தடவை சரவணபவன் எழுதிட்டு முருகர்கிட்ட வச்சுட்டு பாய்.